பாஜகவோட டி ஃபார் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர போறாரா சார்? பிஜேபியுடைய டி டீமாக தனுஷை களமிறக்கலாம் என்றும் பிஜேபி நினைத்திருக்கிறது. மக்கள் போடுகிற ஓட்டுகள் கரெக்டா அந்த கட்சிகளுக்கு தான் போய் விழுதாங்கிறத மக்களுக்கு தெளிவு கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் மத்திய அரசின் கடமை. இதுவே தொடர்ந்து கொண்டிருந்தால் இந்தியாவில் தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் பிஜேபி தான் ஜெயித்து கொண்டிருக்கும். இந்த விருது அறிவிப்புக்கு பின்னால பெரிய அரசியல் இருக்கிறது. பிஜேபியினுடைய பித்தலாட்ட அரசியல் இருக்கிறது. இதுல கூடவா சார் பிஜேபி இருப்பாங்க? இந்த கலா மாஸ்டர் ஒரு பிஜேபி காரங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விஜயை முதலமைச்சர் ஆக்கியது பிஜேபி தான் என்று. பிஜேபியால் நேரடியாக இங்க ஜெயிக்க முடியல. ஸோ அதனால தான் விஜயை களம் இறக்கி விஜயையும் பிஜேபி மத்திய அரசு முழுமையாக நம்பவில்லை. ஏன்னா அவர் காங்கிரஸை வளர்ச்சி போட்டுட்டார். பிஜேபியுடைய டி டீமாக தனுஷை களமிறக்கலாம் என்றும் பிஜேபி நினைத்திருக்கிறது. ராயன் படத்தை அத்தனை பேரும் கழுவி தான் ஊத்துறாங்க. இனிமேலாவது ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வரணும். தேசிய விருது கொடுக்கிற படங்களுக்கு ஏ சர்டிபிகேட் இருக்கக்கூடாது. தேசிய விருது அறிவிச்ச தமிழ் படமே இந்த லட்சணத்துல இருக்குதுன்னா அப்போது விருது கிடைக்காத படங்கள் இன்னும் எவ்வளவு கேவலமா இருக்கும். தமிழர்கள் ரசனை கட்டவர்களா இருப்பாங்க போறது. மேற்கு வங்காளத்தில் இருக்கவங்களோ, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்களோ, கேரளாவில் இருக்கவங்களோ நினைப்பாங்க தமிழனுடைய ரசனைகளை கேவலமா நினைப்பாங்க. பிஜேபியின் பி டீமாக விஜய் இருக்காரு, சி டீமாக அண்ணாமலை களம் இறக்கப்படுகிறார், டி டீமாக டி ஃபார் தனுஷ் வரப்போகிறார். ஆனா தனுஷ் அவர்கள் இது வரைக்குமே இந்த ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கல. நான் அரசியலுக்கு வர மாட்டேங்கிறது சொல்லவே இல்லை. ஸோ கன்ஃபார்ம் பாஜகவோட டி ஃபார் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர போறாரா சார்? மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேணும். கூத்தாடிகளை நம்பாதீர்கள். தேசிய திரைப்பட விருதுகள் இது நம்மளுடைய தனுஷ் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் ராயன் திரைப்படத்துக்குமே சிறப்பு விருது கிடைச்சிருக்கு. இப்போ சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு விக்ரம் அவர்களுக்கு கொடுக்கல தங்கலான் படத்துக்காக, சிவகார்த்திகேயன் அவர்களுக்காக அமரன் படத்துல ஏன் கொடுக்கல? அங்க ஜூரிஸா இருக்கிறவங்க தங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கவங்களுக்கு தான் அந்த விருதுகளை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அது இது சார் உண்மை? உண்மையாவே இப்படிதான் நடக்குதா சார்? இது முக்கியமான கேள்வி. நான் இதுக்கு விரிவா பதில் சொல்றேன். மக்களே இதை குறிச்சு வச்சுக்கோங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த விருது அறிவிப்புக்கு பின்னால பெரிய அரசியல் இருக்கிறது. பிஜேபியினுடைய பித்தலாட்ட அரசியல் இருக்கிறது. இதுல கூடவா சார் பிஜேபி இருப்பாங்க? ஆமா, கண்டிப்பா. இந்த தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுகிற ஜூரிக்கள்ல 2 பேர் இருக்காங்க. இந்த விருது கமிட்டிக்கு ஜூரிக்களாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டவங்க 2 பேர். அதுல ஒருத்தங்க பிரபல கொரியோகிராஃபர் கலா மாஸ்டர், அப்புறம் டைரக்டர் ஈவி கணேஷ் பாபு. இந்த கலா மாஸ்டர் ஒரு பிஜேபி காரங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிரதமர் கலந்து கொண்ட எல்முருகன் வீட்டில் நடந்த பொங்கல் விழாவுக்கு மீனாவை அழைத்து கொண்டு போனதும் இந்த கலா மாஸ்டர் தான். பிஜேபியினுடைய அஜெண்டா என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், விஜயை முதலமைச்சர் ஆக்கியது பிஜேபி தான் என்று. இந்த இடத்துல இன்னொன்னே நான் பதிவு பண்றேன். ஒரு வாக்காளனாக இதை மீடியாக்களில் பேசுவது என்னுடைய அடிப்படை உரிமை என்று நான் நினைக்கிறேன். அதனால இதை நான் சொல்வதனால தேர்தல் ஆணையம் என் மீது வழக்கு போட்டாலும் அதுக்கும் நான் தயார். எனக்கு நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. நீதிமன்றம் எனக்கு நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால நான் இதை போல்டா சொல்றேன். தமிழ்நாட்டில் இவிஎம் மூலமாக மேனிப்புலேஷன் பண்ணி இவிஎம் மிஷின்ல மோசடி செய்துதான் தாவேக்காவை பிஜேபி ஜெயிக்க வைத்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிரபல விஞ்ஞானி, முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் உதவியாளராக இருந்த திரு பொன்ராஜ் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன்
அவர் விஜய் கூட பயணித்தவர், தாவேகாவில் ஆரம்ப காலத்தில் பயணித்தவர். அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஒரு வக்கீல் ஒருத்தர், பிரபலமான வக்கீல், பசும்பொன் பாண்டியன், இந்த மாதிரி பல பேர், கீதான்னு ஒரு அம்மா, ஜெயலலிதாவுடைய முன்னாள் தோழி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதை தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் வர்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு வாக்காளனாக நான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் என்று விரும்பி ஓட்டு போடுறேன். ஆனா நான் போடுகிற ஓட்டு உண்மையில அந்த கட்சிக்கு தான் போய் விழுதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஆனா தேர்தல் ஆணையம் அதை செய்வதில்லை. இப்போ விவிபேட் ஸ்லிப் இருக்கு. நம்ம ஓட்டு போட்ட உடனே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு விவிபேட் ஸ்லிப் மேலே வந்துட்டு உள்ள விழுந்துடுது. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அந்த மெஷினில் பதிவாகிறது உண்மையில் அந்த கட்சி அந்த சின்னத்துக்கு தான் பதிவாகுதா, இல்லை வந்து நான் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அது வந்து விசில் சின்னத்துக்கு பதிவாகுதா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கு. இந்த சந்தேகத்தை எளிமையான முறையில் போக்க முடியும் தேர்தல் ஆணையம். விவிபேட் ஸ்லிப் இருக்குது இல்லையா, எல்லா தொகுதிகளிலும் ரேண்டமாக ஒரு சில பூத்துகளையாவது தேர்ந்தெடுத்து, 234 தொகுதிகளிலும் ரேண்டமாக ஒரு சில பூத்துகளிலாவது தேர்ந்தெடுத்து, இந்த மிஷின்ல அறிவிக்கப்பட்ட வாக்குகள் எத்தனை, திமுகவுக்கு எத்தனை, அதிமுகவுக்கு எத்தனை, தாவேகாவுக்கு எத்தனை, நாதாகாவுக்கு எத்தனை, இதை வந்து விவிபேட் ஸ்லிப்லயும் ஒரு பாக்ஸ் வைக்கட்டும். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகேன்னு தனித்தனியாக பாக்ஸ் வைக்கட்டும். விவிபேட் ஸ்லிப் எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளே போடட்டும். போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணிட்டு இந்த மெஷினில், இவிஎம் மெஷினில் காமிச்சு அறிவிச்ச அந்த ஓட்டுகளும் அந்த விவிபேட் ஸ்லிப்பில் எண்ணிக்கை அடிப்படையில் காமிக்கிற ஓட்டுகளும் டேலி ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொன்னாக்கா என்னை போன்ற வாக்காளர்கள் திருப்தி அடைவாங்க. ஏன்னா நீதி வழங்குவது மட்டும் முக்கியம் அல்ல, வழங்கப்படுவது நீதிதான் என்று மக்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியது முக்கியம்ன்றது ஒரு புகழ்பெற்ற ஜுடிஷியரி வாக்கியம் அது. அதுபோல தேர்தல் நடத்துவது மட்டும் முக்கியமல்ல, அந்த தேர்தல் நியாயமான முறையில தான் நடத்தப்படுகிறதா, நான் போடுகிற ஓட்டுகள் வந்து மக்கள் போடுகிற ஓட்டுகள் கரெக்டா அந்த கட்சிகளுக்கு தான் போய் விழுதாங்கிறத மக்களுக்கு தெளிவு கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின், மத்திய அரசின் கடமை. ஆனால் அவங்க செய்ய மாட்டுறாங்க. இது நீதிமன்றங்களுக்கு போனா கூட வந்து இதுக்கு விடிவு கிடைச்ச மாதிரி தெரியல. அதனால இதுவே தொடர்ந்து கொண்டிருந்தால் இந்தியாவில் தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் பிஜேபி தான் ஜெயித்து கொண்டிருக்கும். இப்போ இங்க சில பேர் கேட்குறாங்க, என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க, இந்த மிஷின் மூலமாக டேம்பரிங் பண்ணியிருந்தாக்கா பிஜேபி ஜெயிச்சிருக்கலாமே, அவங்க வந்து 27 தொகுதியில் போட்டிட்டாங்களே, அவங்க வந்து ஒரு 20 தொகுதியில ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இந்த பொன்ராஜ் போன்றவங்க சொல்ற பதில் என்னன்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் ஜெயிக்க வச்சு மிச்சம் 26 இடங்கள்லையும் பிஜேபிக்கு ஜெயிக்கிறதுக்கான எந்த ஒரு தந்திரமும் பண்ணாம அவங்க விட்டுட்டாக்கா, அப்போ அவங்க பிஜேபி எம்எல்ஏ கேண்டிடேட் சோத்து போயிட்டாங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி வாதம் வைக்கலாம். நாங்க டிவிக்கு ஏன் ஜெயிக்க வைக்க போறோம், அப்படி ஜெயிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த இது மெக்கானிசம் இருந்ததுன்னா நாங்க பிஜேபியவே ஜெயிக்க வச்சிருப்போமே, பிஜேபிலேயே 26 பேர் தோத்து போயிட்டாங்களே அப்படின்னு வாதம் பண்ணி மக்களை ஐவாஷ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு பொன்ராஜ் போன்றவங்க சொல்றாங்க. அது வந்து ரீசனபிளா தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். விருதுகள். ஆமா, விருதுகள். ஸோ அப்படியாக இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை ஒழித்து விட்டு தான் ரொம்ப காலமா கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக பிஜேபி இங்க தலைகீழா நின்று தண்ணி குடிக்குது. இங்க அவங்களால பெரிய அளவில் வளர முடியல தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த விஷயத்துல அதாவது அரசியல் சித்தாந்தம், கொள்கை, அந்த மாதிரி விஷயங்கள்ல ஓரளவுக்கு தெளிவுள்ளவர்களாக இருக்கிறாங்க. சினிமா மோகத்துல மூழ்கி கிடக்கிறது அது ஒரு பக்கம். ஆனா இந்த மாதிரியான அரசியல் கொள்கைகள் என்று வரும்போது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமான கட்சி அப்படிங்கிற ஒரு புரிதல் பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கிறதுனால பிஜேபியால நேரடியாக இங்க ஜெயிக்க முடியல. ஸோ அதனாலதான் வந்து விஜயை களம் இறக்கி விஜய் மூலமாக தன்னுடைய ஒவ்வொரு திட்டங்களாக
மத்திய அரசின் செயல் திட்டம் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி கொண்டு வராங்க, ம், நிறைவேற்றி கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. ம், இப்போ விஜயையும் வந்து பிஜேபி வந்து மத்திய அரசு முழுமையாக நம்பவில்லை. ஏன்னா அவர் காங்கிரஸை வளர்ச்சி போட்டுக்கிட்டார். பிஜேபி கிட்ட ஒரு ஒப்புதல் கேட்காமலேயே, ம், தன்னை ஜெயிக்க வைத்த பிஜேபியிடம் ஒப்புதல் கேட்காமலேயே காங்கிரஸை வளர்ச்சி போட்டுக்கிட்டு காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் பதவிகளை கொடுத்துட்டாரு. ம், அதாவது ஐசியூல இருந்த தமிழ்நாட்டில் ஐசியூல இருந்த காங்கிரஸுக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டாரு. ம், இது பிஜேபிக்கு ஒரு பெரிய கடும் கோபத்தை விஜய் மீது ஏற்படுத்தி இருக்கு. விஜயை நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு நம்ப முடியாது. ம், அவர் நம்ம மூலமா ஆட்சிக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொள்கை, சித்தாந்தம், திராவிடம், தமிழ் தேசியம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு நம்மளை கைட்டி விட்டாலும் கைட்டி விட்டுருவாரு ம், அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விஜய் மீது மத்திய அரசுக்கு இருக்கு. ம். அதனால தான் இது விஜய் வந்து பிஜேபியுடைய பி டீம் சொன்னாக்கா, அண்ணாமலை பிஜேபியினுடைய சி டீம், ம். பிஜேபியினுடைய டி டீமாக, டி ஃபார் தனுஷ் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஓ. பிஜேபியுடைய டி டீமாக தனுஷை களமிறக்கலாம் என்றும் பிஜேபி நினைத்திருக்கிறது. ம். அதனுடைய ஒரு அறிகுறி தான் இந்த தனுஷுக்கு 2 விருதுகள், 2 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கிற விஷயம். ஓகே சார். கேப்டன் மில்லராவது பரவாயில்ல, அது வந்து சிறந்த படம்னு சொல்ல முடியாவிட்டாலும் ம், ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டாராவது அது வந்து நல்ல படம் அப்படின்னு பாராட்டக்கூடியவங்க ஒரு ஒரு சிறு பிரிவினராவது இருக்கிறாங்க. ம், ஆமா. ஆனால் ராயன் படத்தை அத்தனை பேரும் கழுவி கழுவி தான் ஊத்துறாங்க. ஏன்னா நிறைய வன்முறை இருக்கு, ஃபுல்லாவே ரத்தம் அந்த மாதிரி தான் இருக்குன்னு. ஆமாம், அது பார்க்காத மக்களுக்கு கூட, தெரியாத மக்கள், ஏன்னா தேசிய விருது அறிவிக்கப்பட்ட படம் எந்த லட்சணத்தில் இருக்குது என்று மக்கள் தெரிந்து கொள்ளட்டும்ங்கிறதுக்காக அந்த கதையோட அவுட்லைன் நான் சொல்கிறேன். ம். தனுஷ், அவருடைய தம்பி, தங்கச்சி, ம். அவருடைய, நான் படம் பார்க்கல, பார்த்தவங்க என்கிட்ட சொன்னதை வச்சு நான் சொல்றது. தனுஷுடைய தங்கச்சியை வில்லன்கள் வந்து மானபங்கம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ம். இதனால தனுஷ் வந்து அந்த குரூப்பை சேர்ந்தவனை வந்து போட்டு தள்ளிடுறாரு. ம். அந்த குரூப், அதாவது தன்னுடைய தங்கச்சியை பாலியல் ரீதியாக சீண்டிய அந்த குரூப் கூடவே வந்து தம்பி போய் சேர்ந்துக்கிறான். ஓ. அதுக்கு பிறகு அந்த தம்பியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அண்ணன் தனுஷை போட்டு தள்ளுறதுக்கு அந்த குரூப் வந்து தம்பி கிட்ட அசைன்மெண்ட் கொடுக்குது. ம். என்னடா நம்மளை இத்தனை வருஷம் சின்ன வயசுலேருந்து வளர்த்த அண்ணனை போய் கொலை சொல்கிறாங்களேன்ற ஒரு மனசாட்சியே இல்லாமல் அவனை வந்து அண்ணனை கொல்றதுக்கு தயாராகிடுறான். ம். தம்பி தன்னை கொல்ல போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொல்றதுக்கு அண்ணன் தனுஷ் தயாராகிடுறாரு. இந்த நேரத்தில் வந்து தங்கச்சிக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து அந்த 2வது அண்ணனை, அதாவது வில்லன் கூட்டத்தில் சேர்ந்துட்ட அண்ணனை அவங்க போட்டு தள்ளிடுறாங்க. இந்த மாதிரியே ஒரு ஒத்தரை மாற்றி ஒத்தர் போட்டு தள்ளுறது, இல்லை வந்து குடும்ப பாசம்ங்கிறது இல்லை, ஒரு கொள்கைன்றது இல்லை. தனுஷாவது வந்து மக்கள் நலத்துக்காக போராடுகிறவன் பார்த்தா அதுவும் கிடையாது. ம். இல்லை எந்தவித கொள்கையும் இல்லை, எந்தவித அழகியலும் இல்லை, எந்த கருத்தியலும் இல்லை. படம் முழுக்க முழுக்க குத்து, வெட்டு, ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் தான். இதனால இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ம். சிறுவர்கள் பார்க்க அனுமதிக்கப்படாத படம் இது. இந்த படத்துக்கு போய் தேசிய விருது, அதுவும் வந்து சிறந்த படம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதான் கொடுமை. கலாமாஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஜூரியா இருந்த கலாமாஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அதாவது மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால கொடுக்க முடியாது அந்த கதை, அந்த கதையில இருக்கக்கூடிய சில காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி தான் நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல சரி, இந்த இந்த படத்துக்கு ராயன் படத்துக்கு என்ன நியாயம் சொல்றாங்க அவங்க கலா மாஸ்டர்? இது எந்த வகையில சிறந்த படம்னு அவங்க வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, ஜூரிஸ் முடிவு பண்றது, அதாவது மக்கள் வந்து ஒரு சில படத்தை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிரும், ஆனா உண்மைக்கு அந்த கதைக்களம் எப்படி இருக்கு, அந்த எப்படி எடுத்திருக்காங்க, எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க கலா மாஸ்டர். அதான் இது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விளக்கம், யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விளக்கம் இது. நீங்கள் வேணா வந்து யார்கிட்ட வேணா இந்த பொதுமக்கள் கருத்து கேட்குற இது பண்ணுறாங்க இல்லையா சேனல்காரங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் மைக்கை நீட்டி கேளுங்க,
ராயன் படத்தை சிறந்த படம்னு மத்திய அரசு தேர்ந்தெடுத்து விருது கொடுக்குது. உங்க கருத்து என்னன்னு கேளுங்க. ம். எல்லாரும் வந்து கழுவிதான் ஊத்துவாங்க இந்த மத்திய அரசினுடைய தேர்வு கமிட்டியை. ஏன்னா அவ்வளவு வன்முறைகள் இருக்கிற படத்துக்கு இவங்க விருது கொடுக்குறாங்க. அதுல ஏதாவது ஒரு கருத்து இருந்ததுன்னா கூட கடைசியில இப்போ வந்து ஜெயிலர் படத்துல ஒரு கருத்தாவது இருந்தது. ம். தனக்கு நீதி நேர்மை தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால ம். தன் மகனே குற்றவாளி என்று கடைசியில் தெரிந்த பிறகு அந்த மகனையே வந்து கொன்னுடுறாரு ஹீரோ ரஜினி. ம். இதுல ஒரு மெசேஜ் இருக்குது. நம்முடைய குடும்ப உறவுகள், நட்பு இதெல்லாம் வந்து 2ஆம் பட்சமா தான் இருக்கணும். ம். நீதி நேர்மை தான் ஒரு மனிதனுக்கு முதன்மையானதாக இருக்கணும்ன்ற ஒரு மெசேஜ் இருந்தது. அந்த படத்துலயும் வன்முறை இருந்தாலும் கடைசியில ஒரு மெசேஜா சொல்லி முடிக்கிறாங்க. அப்படி இந்த படத்துல இருந்து மக்களுக்கு கிடைக்கிற மெசேஜ் என்னன்னு கலா மாஸ்டர் கிட்ட கேளுங்க. வெட்டு குத்து மட்டும் தான் சார். அதான் பிடிக்கலனா வெட்டு, இல்லட்டா குத்து, அவ்வளவு முடிச்சுட்டு போயிடலாம் சார். இந்த இடத்துல நான் இன்னொன்னும் என்ன சொல்றேன், இனிமேலாவது ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வரணும். தேசிய விருது கொடுக்கிற படங்களுக்கு வந்து ஏ சர்டிபிகேட் இருக்கக்கூடாது ம். அப்படிங்கிற ஒரு இதை வந்து யாராவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கோர்ட்ல போட்டா கூட, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கூட போடலாம். யாராவது சமூக ஆர்வலர் கோர்ட்ல கேஸ் போடணும். தேசிய விருது அறிவிக்கிற படத்துக்கு ஏ சர்டிபிகேட் இருக்கக்கூடாது, யூ சர்டிபிகேட் படத்துக்கு மட்டும்தான் தேசிய விருது அறிவிக்கணும்ட்டு கோர்ட்ல கேஸ் போட்டால் நிச்சயமாக நீதிபதிகள் சரியான தீர்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா சின்ன பசங்க பார்க்கக்கூடாதுன்ட்டு ஒரு படத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அந்த படத்தை சிறந்த படம் நீங்க அறிவிச்சிங்கனாக்கா அப்போ அதை வந்து ஓடிடியில் எல்லாரும் பார்க்க போறாங்க, குடும்பத்தோட பார்ப்பாங்க, பசங்கள்லாம் பார்ப்பாங்க. இதுல வந்து இன்னொரு ஆபத்து என்னன்னா, மற்ற மாநிலத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்தியாவில் இருக்கிற மற்ற ஏராளமான மாநிலத்து மக்கள், சினிமா ரசிகர்கள், அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, தமிழ்ல ராயன் படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்களே, அதுவும் சிறந்த படம்னு சொல்லி, அப்படி அந்த படத்துல என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஓடிடி மூலமா பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க, அட கருமமே, தேசிய விருது அறிவிச்ச தமிழ் படமே இந்த லட்சணத்துல இருக்குதுன்னா அப்போது விருது கிடைக்காத படங்கள் வந்து இன்னும் எவ்வளவு கேவலமா இருக்கும், தமிழர்கள் ரசனை கெட்டவர்களா இருப்பாங்க போருக்கு அப்படின்னு வந்து ஒரு மேற்கு வங்காளத்துல இருக்கவங்களோ, உத்தரப்பிரதேசத்துல இருக்கவங்களோ, கேரளால இருக்கவங்களோ நினைப்பாங்க. தமிழர்களுடைய ரசனைகளை வந்து கேவலமா நினைப்பாங்க. ஆனா தமிழர்கள் நல்ல ரசனை உள்ள படங்களை வெற்றி அடையவும் வைக்கிறாங்க, அவ்வப்போது நடந்துட்டு தான் இருக்கு. இதே 2024ல லப்பர் பந்து படம் வந்தது. அது பலராலும் கொண்டாடப்பட்ட படம். ஜாதி வேற்றுமைகளை களைய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை ஒரு பிரச்சார நெடியில சொல்லாம கதையோட்டத்தோட சொன்ன ஒரு நல்ல படம் அது. அப்புறம் ரொம்ப முக்கியமா 2024ல வந்த படம் தான் ரஜினி நடித்த வேட்டையன். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிற படம். போலீஸ் என்கவுண்டர்கள் தவறானது. அதாவது உண்மையாக ஒருத்தன் குற்றவாளி தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான், அப்போ சொல்றாங்க அதுல தவறுதலா செத்து போறான்னா அது உண்மையான என்கவுண்டர் வேற. ஆனா வந்து நாட்டுல நடக்கிறது பெரும்பாலும் ஃபேக் என்கவுண்டர்ஸ் தான். இந்த ஃபேக் என்கவுண்டர்ஸை சில பேர் கொண்டாடுகிற விதமாக சில படங்கள்லாம் எடுக்கிறாங்க. இப்படி பண்ணவனை வந்து என்கவுண்டர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிற மக்களில் ஒரு பிரிவினரும் இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. எந்த ஒரு குற்றம் செஞ்சவனா இருந்தாலும் சரி, அது எந்த குற்றமாக தான் சரி, அவனுக்கு நீதிமன்றங்கள் மூலமாகத்தான் உரிய தண்டனை கொடுக்க வேண்டுமே தவிர போலீஸ் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு யாரையும் சுட்டுக் கொள்வதற்கு எந்த போலீஸுக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த கருத்தை சொல்கிற ஒரு படத்துல வந்து ரஜினி போன்ற ஒரு மாஸ் ஹீரோ நடிச்சதுங்கிறதே வந்து அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். வேட்டையன் படம் உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். தன்னால என்கவுண்டர்ல கொல்லப்பட்டவங்களுக்கு நியாயம் தேடித்தர முற்படுகிற ஹீரோவினுடைய கதை அது. இது தவிர அந்த படத்துல வந்து மருத்துவ படிப்பு படிக்க விரும்புகிற மாணவன் அவன் எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறான் அப்படின்னு கல்வி சார்ந்த ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்கிற படம். இந்த படத்துக்கு இத்தனைக்கும் வந்து ரஜினி பிஜேபி தலைமைக்கு வேண்டியவர் தான். பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கும் ரொம்ப வேண்டியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஆனால்
அவர் நடித்த இந்த படத்துக்கு விருது கொடுத்துருந்தா அது ரொம்ப நியாயமாக இருந்திருக்கும். அவர் நடித்த இந்த படத்துக்கு கொடுக்காம அவருடைய முன்னாள் மருமகன் தனுஷ் கொம்பு சேவி விடுறதுக்காக இந்த படத்துக்கு சிறந்த படம்னு விருது கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பிஜேபியின் பி டீமாக விஜய் இருக்காரு, சி டீமாக அண்ணாமலை களம் இறக்கப்படுகிறார், டி டீமாக டி ஃபார் தனுஷ் வரப்போகிறார். ஏன்னா அவங்களுக்கு வந்து விஜயை வந்து முழுசாக நம்ப முடியல. ஸோ அடுத்த எலெக்ஷன் அது எப்போ நடக்குன்றது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. 29 வந்து எம்பி எலெக்ஷனோடு சேர்த்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லிட்டு தமிழ்நாட்டு அசம்பிளியை கலைச்சிட்டு 29 கூட நடத்தலாம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில். ஸோ அந்த தேர்தலில் வந்து தனுஷை களமிறக்கி, அதாவது நேரடியாக தன்னுடைய ஆதரவாளராக காமிக்க மாட்டாங்க. எப்படி விஜயை வந்து யாரோ போல வச்சுக்கிட்டு அவரை வச்சுக்கிட்டு இவங்க கேம் பிளே பண்ணுறாங்க பிஜேபி, அதே போல் தனுஷை வந்து யாரோ ஒரு எக்ஸ் தொடங்கியிருக்கிற கட்சி மாதிரி இவங்க காமிச்சிக்கிட்டு அவரையும் வந்து ஜெயிக்க வச்சுட்டு அவர் மூலமாகவும் தங்களுடைய செயல் திட்டங்களை இங்கே தமிழ்நாட்டில் அமல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் அஜெண்டாவும் பிஜேபிக்கு இருக்குது. அதனால்தான் வந்து தனுஷ்னுடைய 2 படங்களுக்கு, ஒன்று வந்து கேப்டன் மில்லருக்கும் ஒரு விருது கொடுத்துருக்காங்க, 2வது வந்து இந்த ராயன் படத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி தனுஷுடைய மன்ற கொடி சமீபத்தில் வந்து ஃப்ளேரப் ஆகிருக்கு. கடைசி கொஞ்சம் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம். கடந்த மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு, அதனாலதான் இந்த கொடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சூர்யா அவர்களுமே அரசியலுக்கு வரதா பேசினாங்க. அதுக்கப்புறம் அவர் விளக்கம் கொடுத்துட்டார், நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றம் சார்பில் இருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனா தனுஷ் அவர்கள் வந்து இது வரைக்குமே வந்து இந்த ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கல, நான் அரசியலுக்கு வர மாட்டேங்கிறது சொல்லவே இல்லை. ஸோ கன்ஃபார்ம் வந்து பாஜகவோட டி ஃபார் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர போறாரா சார்? ஆமா, அதனால்தான் வந்து இத்தனை வருஷம் இல்லாம இப்பதான் புதுசா மன்றக்கூடிய ஃபிளேரப் பண்ணியிருக்காங்க. அது வந்து 15 வருஷமா இருக்குதுன்ட்டு மன்றத்தின் தலைவர் வந்து சுப்பிரமணிய சிவா நினைக்கிறேன் அவர் சொல்லியிருக்காரு, தவிர சப்பு கட்டு தான். அது இத்தனை வருஷம் ஏன் அவங்க சோசியல் மீடியால இப்பதான் சார் ட்ரெண்டிங் வந்துச்சு, இப்பதான் ரீசெண்டா தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆமா, அவங்களே சோசியல் மீடியாவில் இதை ட்ரெண்டிங் பண்ணியிருக்கிறாங்க இப்போதான். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேணும். கூத்தாடிகளை நம்பாதீர்கள். அந்த காலத்துல நடிகை எம்.ஆர். ராதா சொல்லுவார், அவர் நடிகராக இருந்துக்கிட்டு அவரே சொல்லுவார், நாங்கள்லாம் வந்து பணத்துக்காக தான் நடிக்கிறோம், எங்களை ஏயா வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, நாங்கள்லாம் கூத்தாடிங்க ஐயா, கூத்தாடிங்களை நம்பாதீங்க, படித்தவங்களை நம்புங்க, உங்களுக்காக உழைக்கிறவனை நம்புங்க அப்படின்னு சொல்லுவார் எம்.ஆர். ராதா. அதைத்தான் நான் மக்களுக்கு சொல்கிறேன், கூத்தாடிகளை நம்பும் மோசமான கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள்.